மனிதர்கள் பெரிய அளவுக்கு பிளவுபடுவதற்கு பெரிய சண்டைகள் காரணமே கிடையாது, சின்ன சண்டைகள் தான் காரணம். அதனால தான் சொல்கிறேன், சின்னது எல்லாத்தையும் தட்டி விட்டுறணும். இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, அதெல்லாம் அது அப்படியே விட்டுணும்பாங்கல்ல, அந்த மாதிரி. சரி தொலை, இது உப்பு கூட இருக்குன்னு சொன்னார். வாழ்க்கை குறித்து ஒரு பயம் இருக்குது. அதனால தான் பிள்ளைகள் நம்ம கூடுதலாக தொந்தரவு செய்கிறோம். இப்படியெல்லாம் நீ இருந்தீனா உறுப்பினா போயிடுவேன், இப்படியெல்லாம் இருந்தால் நீ என்ன ஆவ, இப்படியே இருந்தால் நீ என்ன ஆயிடுவ, நமக்கு தான் தெரியாதே. ஏன்னா முழுக்க முழுக்க அந்த உலகத்தை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க பார்க்குறீங்க. இப்படி இருந்தால் இப்படி ஆகும், இப்படி இருந்தால் இப்படி ஆக்கி விடலாம், இப்படி நடந்தால் அப்படி நடந்து விடும் நீங்கள் நம்புறதுனாலையும் அந்த கட்டுப்பாட்டை கைக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறதுனால தான் சின்ன சேட்டைகளை கூட இப்போல்லாம் பொறுத்துக்க முடியாது. இங்கே வாழ்க்கை பிரச்சனை இல்லை, வாழ்க்கை குறித்த உங்கள் பயம், அந்த பயத்தை பற்றின கற்பனை. பயம் நியாயமானது, ஆனால் பயத்தை பற்றின உங்களுடைய கற்பனை ரொம்ப மோசமானது. ஏன் அந்த கற்பனை வருகிறது அப்படின்னம்னா, வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். சிரிப்பு வந்தால் சிரிங்க, அழுக வந்தால் அழுங்க, ஓட தோணா ஓடுங்க, பேசணும் தோணா பேசுங்க, மன்னிப்பு கேட்க தோணா மன்னிப்பு கேளுங்க, உன்னை மிஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சா மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான வேலை அடுத்தவன் குப்பையை நம்ம மேலே கொட்ட விடாமல் பார்த்துக்கிறது தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம குப்பையை எக்கச்சக்கமாக இருக்குது, இல்லை ஊராம்ட்டு குப்பையெல்லாம் வாங்கி சேர்க்கல, என்ன கிளுகிழுப்பு வேண்டி கிடக்கிறது. உள்ளூர் முதல் உலகம் வரை உள்ளது உள்ளபடி அரசியல், சினிமா, ஆன்மீகம், சமையல், உடல் நலம், வேலைவாய்ப்பு, விளையாட்டு என அனைத்து செய்திகளும் சுட சுட சுவை மிகுதியாக படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. நீங்க எதுவும் போட்டிலாம் நடத்தல, அவரை சரியாக புரிந்து கொள்வது எப்படி? அதனால தான் சண்டை வருது. கணவன் மனைவிக்குள்ள எங்கேருந்து சண்டை வருது? தேவையில்லாமல் இந்த ஏன் கேள்வி கேட்கறதுல தான். அவர் நீங்கள் அவரை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அவருக்கு எதுக்கு கோபம் வரும் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எதற்கு ஆத்திரம் வரும் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எதற்கெல்லாம் அவர் சோர்ந்து போவார் புரிந்து வைத்திருக்கிறீர்கள், எதையெல்லாம் அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார் புரிந்து வைத்திருக்கிறீர்கள், யாரையெல்லாம் அவருக்கு பிடிக்கும், யாரையெல்லாம் பிடிக்காது, அவர் தங்கச்சியை பிடிக்காது என் தங்கச்சியை பிடிக்கும், இப்படி பல விஷயங்கள் நீங்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடும். ஆனால் ஒரு நாள் உங்கள் புரிதலுக்கு மாறாக அவர் நடந்து கொள்வார், உங்கள் புரிதலுக்கு மாறாக நடந்து கொள்வார். வழக்கமாக ஒரு இட்லியும் மலாப்படியும் பிடிக்கும், பெரிய சண்டையெல்லாம் வரணும், ரீசன்லாம் வராது. மனிதர்கள் பெரிய அளவுக்கு பிளவுபடுவதற்கு பெரிய சண்டைகள் காரணமே கிடையாது, சின்ன சண்டைகள் தான் காரணம். அதனால தான் சொல்கிறேன், சின்னது எல்லாத்தையும் தட்டி விட்டுறணும். இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, அதெல்லாம் அது அப்படியே விட்டுணும்பாங்கல்ல, அந்த மாதிரி. சரி தொலை, இது உப்பு கூட இருக்குன்னு சொன்னார், நாளைக்கு கரெக்ட் பண்ணிங்க, ஏன் ஒரு நாள் உப்பா சாப்பிட்டா மோசம் போச்சா போங்கன்னு சின்னதாக ஒரு சண்டையை போட்டு முடிச்சு விட்டுறணும். என்ன வச்சதை சாப்பிட்டு போயிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன புதுசாக பேச்சு அப்படின்னா என்னென்னா, நீ வச்சதை சாப்பிட்ற புள்ளேன்னு நான் புரிஞ்சுட்டேன், இனிமேல் என் புரிதலுக்கு மாறுபட்டு நீ யோசிக்கப்படாது. அந்த ஆள் 10 வருஷமாக உப்போட தின்னுட்டான், தொலையுது, ஒரு நாள் திடீர்னு வருது, எத்தனை நாளாக சொல்லாமல் இருக்கேன்ட்டு சாப்பாடு நல்லா இல்லைங்கிறார். அப்போ வச்சதை சாப்பிட்டு போகிற புள்ள நீ என்னதுக்கு இப்போ மாறுற? அப்போ பிரச்சனை அவர் மாறியதல்ல, அவர் உங்கள் புரிதலிலிருந்து மாறியது. நான் உன்னை புரிந்து வச்சுருக்கேன்ல, அந்த புரிஞ்சு வச்சுருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நடந்துக்கலாம். அப்போ என் புரிதல் தவறாங்கிற கோபம் தான் உங்களுக்கு அவருக்கு சண்டையே. நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன சண்டை? பிள்ளைய வச்சு நம்ம நல்லதுண்ணே, ஓகே ஓகே, யார் இது? சரி ஓகே, பரவாயில்ல, அப்படி இப்படி 2 பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி கலகலன்னு. கடைசி வரைக்கும் அந்த அம்மா அவங்களுக்கு ஃபேன் வைக்க சொன்னாங்க, வைக்கவே இல்லை தம்பி. எனக்கு வைக்காட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு வைங்க. எப்படி உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் எனக்கு ஃபேன் வைக்க சொன்னீங்களோ, இப்போ எனக்கு வேணுங்கிறப்ப நான் உங்களுக்கு வேணும்னு சொல்கிறது தானே. மனித வாழ்க்கை சிம்பிள், கடந்து போயிட வேண்டியது தானே. ஓகே, ஸோ தட் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, நமக்கு சில முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள் இருக்குது. வாழ்க்கை குறித்து நமக்கு ஒரு பயம் உண்டு. வி ஆர் ஸ்கேர்ட் அபவுட் லைஃப். லைஃப் ரொம்ப கஷ்டமானது. அதனால தான் பிள்ளைகளை கூடுதலாக அழுத்துறோம். ஏங்க உண்மையாகவே எனக்கு மட்டும்தாங்க வருது. ஆக்சுவலாக அந்த 2 ரோவை கவர் பண்ண மாதிரி வைங்க, கேட்டது அவங்க தானே, எனக்கு பாதி வந்தால் போதும். ரைட். ஏம்மா காற்று கரெக்டாக வருதா? உலகத்தில் இவ்வளோ சௌரியமாக உட்காந்துக்கு பேச்சு கேட்டாலும் நான் பார்த்ததே இல்லைம்மா. மேலே உட்காந்துருக்க அதிகாரிகளுக்கு கூட சுமாராக தான் காற்று வருது. அடே அப்பா, என்ன ஒரு சௌரியம். இப்போ அவங்க வந்துட்டு நம்ம ஒரு என்ன எவ்வளோ நேரம் பேசுகிறது மட்டும் கேட்டோம்னா, நீங்கள் பாருங்க பேசுங்க அப்படிமா, ஏன்னா நல்லா ஃபேன் காற்று சௌரியமாக உட்காந்துருக்கோம், நாளைக்கு லேட்டாக கூட எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னா நீ பேசு அப்படிங்கம்மா. ஏன் நமக்கு இந்த கவலை வருகிறது அப்படின்னா, சில முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள் நம்மை உறுத்தி கொண்டே இருக்கு. வாழ்க்கை குறித்து ஒரு பயம் இருக்குது. அதனால தான் பிள்ளைகள் நம்ம கூடுதலாக தொந்தரவு செய்கிறோம். இப்படியெல்லாம் நீ இருந்தீனா உறுப்பினா போயிடுவேன், இப்படியெல்லாம் இருந்தால் நீ என்ன ஆவ, இப்படியே இருந்தால் நீ என்ன ஆயிடுவ, நமக்கு தான் தெரியாதே. ஏன்னா முழுக்க முழுக்க அந்த உலகத்தை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க பார்க்குறீங்க. இப்படி இருந்தால் இப்படி ஆகும், இப்படி இருந்தால் இப்படி ஆக்கி விடலாம், இப்படி நடந்தால் அப்படி நடந்து விடும் நீங்கள் நம்புறதுனாலையும் அந்த கட்டுப்பாட்டை கைக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறதுனால தான் சின்ன சேட்டைகளை கூட இப்போல்லாம் பொறுத்துக்க முடியாது. 24 hours நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். செத்த நேரம் ஒரு 1/2 மணி நேரம் விளையாடுவோம் அப்படின்னா விளையாடுறது. என்னுடைய நிகழ்ச்சியில் ஒரு முறை என்ன எங்கள் அம்மா ரொம்ப அடிக்கிறாங்கன்னு ஒரு பையன் சொன்னாப்புல. ஆமாங்க, இப்போ கூடுதலாக அடித்து போட்டுட்டேன் அப்படின்னாங்க. அவன் படிக்கவே மாட்டேங்க, நான் கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குறோம்ல அப்படின்னு அந்த அம்மா சொன்னப்போ அவனுடைய டைம் டேபிள் அவன் சொல்கிறான், அவனுக்கு உற்சாகப்படுறதுக்கு கூட நேரம் கொடுக்கல அவங்க.
சார் நான் ஸ்கூல்லேருந்து வரேன் சார், வந்து நான் ஷூவை கலட்டினோடனே படின்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 1/2 hour டைம் கொடுக்கலாங்க. இல்லை சார் படிக்கணும்லங்க. அப்போ அந்த 1/2 hour கூட டைம் கொடுக்காம அவன் படித்து அவன் என்ன பண்ண போகிறான்? அவன் படித்தவனுக்கு எல்லாம் கிடைச்சாலும் அது 1/2 hour டைம் கொடுக்காத அம்மா மேலே இருக்க ஆத்திரம் போகிறதே கிடையாது. அப்புறம் அவன் வெறுப்போடே படித்து வந்தவன் சந்தோஷமாக சமூகத்துக்கு சேவையெல்லாம் செய்ய மாட்டான், தூக்கி போட்டு மிதிப்பான். நம்மகிட்ட தான் அதிகாரம் கிடச்சிருச்சு எனக்கு இருக்கவனால வெளுன்னு வெளுப்பான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏன்னா அவங்களுக்குலாம் சந்தோஷமாக படித்து வரல. அப்போ ஒன்றை சந்தோஷமாக செய்வதில் நமக்கு பயம் இருக்குது. வாழ்க்கை குறித்து இருக்கக்கூடிய பயம் சில முன்னெடுப்பான நடவடிக்கைகளை நம்ம மீது திணித்து இருக்கிறது. அதுதான் ரொம்ப கேள்வி கேட்க வைக்குது. அதில் மொதல் விஷயம், வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்காது. இது ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக கொஞ்சம் அந்த மிட் ஏஜில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு இந்த பயம் கூடுதலாக இருக்குது. இப்போ அப்பாக்களுக்கு அந்த பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கான ரீசன் சோஷியல் ரீசன்ஸ். அன்சர்டனிட்டிஸ் ஆர்டர் ஆஃப் த டேங்கிறான். நிச்சயமற்ற தன்மையை வாழ்வினுடைய அடிப்படை என்று மாறி இருக்குது. நல்லா ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் சேர்ந்துட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். கவர்மெண்ட் உத்தியோகம் முடிஞ்சோன்னா நம்ம பிள்ளைக்கு வேலையை கொடுத்துருவாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்பு பார்த்துட்டு போகலாம். ப்ரைவேட் நிறுவனங்களில் கூட படித்து முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடச்சுன்னா அடுத்து வாரிசுக்கு ஒரு வேலைன்னு கொடுப்பாங்க, ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க, அப்புறமா பென்ஷன் கொடுப்பாங்க. இப்போல்லாம் பூரா பல்பையும் பிடுங்கி விட்டாங்க. முன்னாலாம் சொல்லுவாங்க மீடியாவில் தான் நிச்சயமற்றது வேலைன்னு. இப்போல்லாம் எனக்கு பார்க்குறப்ப மீடியா கூட ஓரளவு தேவையில்லை போல் இருக்குது. மற்ற வேலையெல்லாம் அங்கெல்லாம் சொல்லிட்டு தான் தூக்குவாங்க. இங்கெல்லாம் மறுநாள் காலையில் கார்டு ஒர்க் பண்ணலைன்னா தான் தெரியுது நம்ம வேலையில் இல்லைன்னு. ஒரு கம்பெனியில் ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ உண்மைன்னு தெரில, ஜோக்குக்காக சொன்னாங்களா என்னன்னு தெரில. ஒரு ஆள் ஒருத்தரை வேலையை விட்டு தூக்குறான். அந்த ஆள் யாருன்னு கேட்டால் வேலையை விட்டு தூக்குவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவர் ஒருத்தரை வேலையை விட்டு தூக்குறார். தூக்கிட்டு அவரும் போயிடுறார். மறுநாள் காலையில் வரையில் வேலையை விட்டு தூக்குன அதிகாரி இருக்கார்ல, அவருடைய கார்டு ஒர்க் பண்ணலை. என்னடா ஒர்க் பண்ணலைன்னா உள்ளேருந்து அவருக்கு மேலே இருக்க அதிகாரி சொல்கிறான், நேற்று நைட்டு உன்ட்ட சொல்லாமலே உன் வேலையை தூக்கிட்டோங்கிறான். அப்போ இங்கே எவன் வேலையை தூக்குவானே தெரியல. இப்போ அன்சர்டனிட்டிஸ் ஆர்டர் ஆஃப் த டேங்கிறப்ப வாழ்க்கை குறித்த பெரும் பயம் நமக்கு இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஆசீர்வதிக்கப்பட்டது. லைஃப் இஸ் பிளஸிங், இட்ஸ் நாட் அ கர்ஸ். முதல்ல நீங்கள் நம்பணும். லைஃபை சுமக்கக்கூடாது, லைஃபை கொண்டாடணும். லைஃப் இஸ் சம்திங் ஃபார் டு செலிப்ரேட். அது கொண்டாடுவதற்கான ஒன்று என்று உங்களுக்கு வருகிற போது இந்த தேவையற்ற பயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளதை வைத்திருக்க வேண்டும் என்று இருப்பதில்லை. கொண்டாட்டங்கிறதே கட்டுப்பாடற்றது தானே. கணக்கு மீறி கட்டுப்பாடற்றதுங்கிறத நான் சொல்லவில்லை. கண்டிஷன் சப்ளை, நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் கோபி நான் சொன்னான்னு சொல்லப்படாது. விஷயம் என்னன்னா, கொண்டாட்டம் என்பது சற்று அன்லீஷ் பண்ணுறது தானே. ஒரு கல்யாண வீடு இப்போல்லாம் நம்ம சந்தோஷமாக கொஞ்சம் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. கல்யாணத்திலே டான்ஸ் ஆடுறாங்க. இல்லை கல்யாணம் முடிச்சுட்டு சொந்தக்கார தாயபில் மட்டும் மண்டபத்தை அடைச்சிக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் உரிமைப்பட்டவங்களாம் சேர்ந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அப்போ பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அம்மாக்களை இழுத்துந்து வா டான்ஸ் ஆடுங்கிறாங்க, இல்லை பாடுங்கிறாங்க. அப்பா வந்து முரட்டால் அப்பாட்ட பேசவே பயப்படுறாள் வாங்கினா அவர் கூட வேட்டி எப்படி பிடிச்சிக்கிட்டு 2 ஸ்டெப்பு இப்படி ஆட்டுறார். கொண்டாட்டம் என்பது என்ன, எப்போதும் இருப்பது வந்து சற்று அன்லீஷ் பண்ணுறது தான். அந்த தடைகளை மனத்தடை உடைப்பது தான் இல்லையா. அப்போ வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டமானது தான். அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படியே 24/7 நீங்கள் வாழ்ந்த மாதிரியே வாழ்க்கை அப்படின்னு வாழணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த சீனியர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் காண்டு வேறு. என்னென்னா, நாமெல்லாம் சந்தோஷமாக இல்லை, இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களேன்னு வைத்தறிச்சேன். பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியெல்லாம் அம்மாக்கள் தான் சண்டை போட்டு வாங்கி கொடுக்குறது. ஆனால் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறா இவன், இந்த வண்டியை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறா இவன். நான் ஓட்டலை, என் பிள்ளையாவது ஓட்டட்டுன்னு உள்ளுக்குள்ளே ஆசை இருந்தாலும் ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் நிம்மதியாக கலக்கலன்னு சிரிக்கிற பக்கத்தில் தாங்கலை. ஏன்னா வாழ்க்கைனா சோகமாக இருக்கணும். எவனாவது ஒருத்தன் நமக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவனாவது ஒருத்தன் நம்ம கஷ்டத்துக்காக தோல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்றை மாதிரி முடியுமா மாப்பிள்ளைங்கணும். அல்லது நாம் உதவுறதுக்காக எவனாவது கஷ்டமாக இருக்கணும். நாம் நம்மளை பற்றி உயர்வாக நினைக்கிறதுக்கு நம்ம பண்ணுற கற்பனையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் நம்மளே உதவும். ஒருத்தன் கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு கவலை இல்லை, அவனுக்கு நீங்கள் உதவி, நீங்கள் நிம்மதியாக இருக்கணும். வாழ்க்கைங்கிறது சிரமம் நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டு கிடையாது. வாழ்க்கை என்பது அற்புதமான. லைஃப் இஸ் பிளஸிங், இட்ஸ் நாட் அ கர்ஸ். வாழ்க்கைங்கிறது பிளஸிங். எவ்ரி அதர் டே இஸ் அ பிளஸிங். அதை நம்புங்க. நிறைய பேருக்கு இது கிடைக்கல. நிறைய பேர் வயிற்றுக்குள்ளே செத்து போயிட்டான்ல, சில பேர் பிறந்தவனே செத்து போயிட்டான்ல, சில பேர் 3 வயசில் செத்து போயிட்டான், சில பேர் 5 வயசில் செத்து போயிட்டான். சந்தாப்ப செத்துருப்பான் ஒருத்தன். அதே நேரம் ஒருத்தன் பிறந்திருப்பான். நான் முதல்ல சொன்னதான், இழப்பு ஒரு விதையை தருகிறது. ஒருத்தன் சாவறான், ஒருத்தன் பிறக்கிறான். இதையே இவ்வளோ வழியாக பார்க்கணும். அப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்காது. நம்மால் தினந்தோறும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறோம், ரொம்ப சிரிக்கிற பிள்ளைகள்லாம் அடக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஒரு 4 பசங்க 4 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க 4 பேர், பசங்க 4 பேர் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து ஒரு காஃபி வாங்கிட்டு என்னவோ ஒரு மொக்க ஜோக்கை சொல்லி சிரிக்கிறாங்கன்னா, இங்கேருந்து போய் பைக்கை நிறுத்திவிட்டு ஒரு 2 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 35+. முன்னாலும் 50 வயசு பண்ண வேண்டிய ஆளுங்களாம் இப்போ 40 வயசில் அங்கிள் ஆயிடுறீங்க. பூரா பேர் 40 இயர்ஸில் அங்கிள் ஆகி பழைய ஆளுங்க மாதிரி நாகேஸ்வரா பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இந்த காலத்து பிள்ளைங்களே சரியில்லை. ஆமாம், நீங்களாம் ரொம்ப ஓஹோன்னு இருந்தீங்க. நீங்கள் கிழிச்ச கிளி எங்களுக்கு தெரியாது. உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் எடுத்து வெளியில் வச்சா தெரிஞ்சு பேர் உங்கள் வண்டவாளம் என்னன்னு. நானாவது ஓப்பனாக சொல்லிட்டேன், 400 கூட எடுக்கலேன்னு. நீங்கள்லாம் வீட்டில் பிள்ளைகள்கிட்ட என்னென்ன புழுகி வச்சுருக்கீங்கிற ரகசியம்லாம் யாருக்கும் தெரியாது. அப்போவே ஸ்டேட் ஃபஸ்ட்டில் எந்த ஸ்டேட் அதெல்லாம் கேட்காது, ஸ்டேட் ஃபஸ்ட் அந்த மாதிரி. ஸோ சீக்கிரமே ரொம்ப வயசாகிடும். ஏன்னா மனசு இளமையாக இல்லை. உங்கள் எனர்ஜி எவ்வளோ இருக்கோ, உங்கள் மனசை நீங்கள் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள வாழ்க்கை அற்புதமாக இருக்கும்.
மைண்டை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு நம்ம எந்த பெரிய முயற்சியும் எடுக்கிறதே கிடையாது. நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம பயத்தை கடப்பதான். இது நடந்துடாமல் இருக்கணுமே கடவுளே, இது இல்லாமல் இருக்கணுமே கடவுளே. சின்ன வயசுல இந்த பயத்தை ஊட்டியே வளர்க்கலாம். 7 வயசு பிள்ளைக்கு எங்கள் அம்மா அப்பா நாளைக்கு இல்லாமல் போனால் என்ன ஆகுங்கிற பயத்தை உண்டாக்குறோம். இதில் 10ல் 2 பேராவது அல்லது 5 பேர், இன்னும் சொல்ல போனால் 7 பேர் எங்கள் அம்மா செத்துருமோங்கிற பயத்திலே வளர்ந்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. உண்டா இல்லையா? அப்பா செத்து போயிடுவாருங்கிற பயத்திலே இருப்பான். ஒரு பிள்ளை வயசான பிறகு பிள்ளைகளுக்கு சின்னதாக ஒன்று பண்ணுச்சுன்னா பிள்ளை இல்லாத உலகம் இப்போ இருக்கிற கற்பனை போயிடுறாங்க. எது சலிக்கு. இங்கே வாழ்க்கை பிரச்சனை இல்லை, வாழ்க்கை குறித்த உங்கள் பயம், அந்த பயத்தை பற்றின கற்பனை. பயம் நியாயமானது, ஆனால் பயத்தை பற்றின உங்களுடைய கற்பனை ரொம்ப மோசமானது. ஏன் அந்த கற்பனை வருகிறது அப்படின்னம்னா, வாழ்க்கை என்பதே சிரமம்னு நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது கிடையாது. வாழ்க்கை ஏற்ற இறக்கங்களோடு கூடியது, அவ்வளோதான். நேற்று மாதிரி இன்றைக்கி இருக்காது, இன்றைக்கி மாதிரி நாளைக்கு இருக்காது. அப்போ நேற்று நம்ம சோகமாக இருந்தால் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்போம் நினைக்க வேண்டியதானே? அப்படிலாம் நினைக்க மாட்டோம். சோகமாக இருந்தால் நாளைக்கு சந்தோஷமாக இருப்போம் நினச்சதே கிடையாது. ஆனால் சந்தோஷமாக இருந்தோம் நமக்கு சோகமாக இருக்கும் பயமாக. அதனால யாராவது ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சாங்க வைத்தறிச்சு வந்துடும். ஐயோ ரொம்ப சிரி, இப்படி கெக்கன்னு சிரிக்காத, அப்புறம் உறுப்பினாம் போயிடுவேன். ஏன் சிரிச்சா ஒருத்தன் அழுது மோசம் போயிடுவானா? அது நம்ம தாங்கிக்கவும் இல்லை. மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து மகிழ்வதே குறைவாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், எதை பார்த்தாலும் நமக்கு எரிச்சல் வருவதற்கான காரணம் என்னென்னா, மைண்டில் எனர்ஜி இல்லை, நம்ம எரிச்சலாக இருக்கோம் உள்ளுக்குள்ளே. அதெல்லாம் 4 வயசு பசங்க 4 வயசு பிள்ளைங்க சந்தோஷமாக காஃபி ஷாப்பில் இது பண்ணிவிட்டு ஏதோ பேசி சிரிச்சா கூட அவங்க யார் பெற்ற பிள்ளையோ அவங்க படிக்கிறாங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்களே, பாரு எப்படி கெக்கன்னு சிரிக்கணும். இதெல்லாம் உருப்படா போகுது. அவன் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் எடுத்ததுக்கு இங்கே பார்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான், அதுவே உங்களுக்கு தெரியாது. அவன் காப்பி வாங்கி கொடுத்ததுக்கான காரணமே அவன் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வாங்கினதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் யார் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பார்ப்பதற்கு பயமாக இருக்கிறது. 2 காரணம். ஒன்று, வாழ்க்கை மகிழ்ச்சியற்றது நம்ம நம்புகிறோம். 2வது, இந்த மகிழ்ச்சியிலே நமக்கு இல்லைன்னு ஏங்குறோம். இது 2 தான் நம்ம வாழ்வின் பிரச்சனை. முக்கியமான விஷயம், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நம்புங்க. நீங்கள் எது நம்புகிறீர்களோ அதுதான் நடக்கும். நீங்கள் நடக்கும் நினச்சாலும் நீங்கள் நினைக்கிறதா சரி, நடக்கலே நினைச்சாலும் நீங்கள் நினைக்கிறதான் சரி. நான் பணக்காராகவே நினைக்கிறவன் பணக்காரனாகிறத பற்றி யோசிப்பான். கடவுளே நான் நட்டுக்கிட்டு போயிடுறேன் வாழ்க்கையை நினைக்கிறவன் அதை பற்றியே தான் யோசிப்பான் இல்லையா? ரோட்டுக்கு வந்துருவோமா, அப்புறம் மைண்ட் என்னத்தை பற்றி யோசிக்கும்? ரோட்டை பற்றி தான் யோசிக்கும். நான் பெரிய ஆளாயிருவேன் யோசிக்கிறப்ப எதை பற்றி யோசிக்கும்? பெரிய ஆளாகிறத பற்றி யோசிக்கும். உங்கள் எண்ணங்களை பழக்குங்கள், உங்கள் தாட்ஸை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிங்க. அதனால தான் பிள்ளைகள்கிட்ட நெகட்டிவாக சொல்லாதீங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். உருப்படாமல் போயிடுவேன், மாடு தான் மேய்ப்பேன், ரோட்டில் தான் நிற்ப, மல்லிகை கடையில் பொட்டலம் தான் போடுவேன், தெருவில் ஒரு நாள் நீ நிற்ப. ஏன் பயம்? இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு பயம். நீங்கள் எதுவெல்லாம் நடந்து விடக்கூடாதுன்ற வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறீர்களோ அதுவெல்லாம் தான் அவர்களுக்கு பணியும். நம்ம பழைய காலத்துலலாம் திட்டையில் கூட சபிக்கிற மாதிரி திட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வார்த்தை பலிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய நோக்கம் தான். மனசை எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கு பயப்படாமல் நீங்கள் இருந்தால் போதுமானது. வாழ்க்கை நல்லாயிருக்கும். சந்தோஷமாக பேசி சிரிக்கிறப்ப நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், நான் நிறைய இடங்கள் அதை பார்த்துருக்கேன். ஒரு கல்யாண வீட்டில் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கக்கூடிய உறவினர்கள் ஒரு 4-5 அம்மா பெண்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தங்க ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சிரித்து சந்தோஷமாயி அக்கா தங்கச்சிங்க கசின்ஸ் எல்லாம் பார்த்து இருக்க காசிப்லாம் பேசி தீர்த்து யார் யாரோட ஓடனா இந்த கதையெல்லாம் சொல்லி மகிழ்ந்து மகிழ்ச்சியின் உச்சத்தில் ஒரு கட்டத்தில் அஹகான்னு சிரிக்கல. அந்த அம்மா கண்ணிலேருந்து சிரிப்பிலே தண்ணி வரும். அப்போ அந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அந்த ஆண்டி சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப சிரிச்சுட்டேன், நாளைக்கு என்ன போதோ தெரியலை அப்படிம்பாங்க. ஏன்? வாழ்க்கை மகிழ்ச்சியானது அல்ல. மகிழ்ச்சியாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணோம், லைட்டாகவே இருப்போம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் கூட வேண்டாம், சிரிச்சு வச்சிட வேண்டாம். நல்ல காமெடி வந்தால் கூட பல்ல கடிச்சிட்டு பேசாமல் சிரிப்போம். வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். சிரிப்பு வந்தால் சிரிங்க, அழுக வந்தால் அழுங்க, ஓட தோணா ஓடுங்க, பேசணும்னு தோணா பேசுங்க, மன்னிப்பு கேட்க தோணா மன்னிப்பு கேளுங்க. உன்னை மிஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சா மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. அழகாக இருந்தால் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள். 30 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் மீசையில் கருப்பாக இருந்த மாதிரி இப்போ டை அடித்த பிறகு அழகாக இருக்குன்னு புருஷன்ட்ட கூச்சப்படாமல் சொல்லுங்கள். கல்யாணத்தன்னைக்கு கட்டின புடவை நீ கட்டுறப்பெல்லாம் எனக்கு கல்யாண நாள் ஞாபகம் வருதுன்னு மைண்டில் வந்தால் சொல்லுங்கள். ஒரு நாள் சாவுங்க, அவ்வளோதான். இதான் லைஃப். சாவுங்கன்னு சொல்லாலே ஏன் கைத்துறீங்க தெரியுமா? நடுவில் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. இதெல்லாம் செஞ்சுட்டு சாக நீங்கள் ரெடி தான். தினந்தோறும் மூஞ்சியை தூக்கி முதுகுக்கு பின்னால் வச்சுட்டு வாரவன் போகிறவமெல்லாம் கடுப்பை காட்டிட்டு ஐயோ ஏதாவது பண்ணி தொலைஞ்சிருமோ பக்குன்னு வாழ்ந்துக்கிட்டு அவனெல்லாம் வந்துட்டானே இவனெல்லாம் வந்துட்டானே கடவுளை என்ன மட்டும் ஏன் அப்படி வச்சிருக்கேன்னு பிடிச்ச சாமியெல்லாம் போய் திட்டிட்டு உங்களை கட்டி என்ன சுகத்தை நான் கண்டேன்னு புருஷன்ட்ட புலம்பி எங்கள் அத்தை பொண்ணு காத்திருந்துச்சு அதை விட்டுட்டு ஒன்றை கட்டின நடை பாவின்னு அந்த ஆளு புலம்பி அதை 2 பிள்ளைகளையும் பார்த்துவிங்க நம்ம அப்பா அம்மா தானா இல்லை நம்மளை கூட்டியாந்து வச்சு வளர்க்குறாங்க. ஆனால் அதுகளாம் நினச்சி கழிவிறக்கத்தால் உள்ளுக்குள் இறங்கி வாழ்ந்து சோகப்பட்டு அந்த நோய் இருக்கோ இந்த நோய் இருக்கோன்னு கவலைப்பட்டு டெஸ்ட் எடுக்கக்கூட பயந்துக்கிட்டு அது சம்மந்தமாக எவனையாவது பார்த்தா அவனை விட்டு ஓரங்கட்டி எதுக்கும் போகாமல் சிரிக்கிறவனை பார்த்து எரிச்ச வந்து ஒரு நாள் சாவுங்க. கைத்தறில் பார்த்தீங்களா? மனுஷன் சாக ரெடி, சந்தோஷமாக இருந்துட்டு சாக ரெடி. கருமம் சாவத்தான் போகிறோம்னா சந்தோஷமாக சாக வேண்டியதானே.
இது எதுக்கு வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரி காலம் முழுக்க கடுகடுன்னு இருந்துட்டு போவானே, போவேல நல்லா போக வேண்டியதானே. எப்படி போனாலும் சத்த பிறகு நல்லா சொல்லுவாங்க, சாகிற வயசாக இதுதான் சொல்ல போகிறான் இல்லையா இல்லையா. எவ்வளோ நல்ல மனுஷன் 2 பேர் சொல்லத்தான் போகிறான். இல்லாட்டி நம்ம கூப்பிட்டு முதல் நாள் அவன்கிட்ட ஃபோனை பண்ணிவிட்டு இங்கே எனக்கு இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, நாளைக்கு டெத்தில் வந்து நீ 2 பேர் 4 பேர் பேசியிருக்கடா நல்ல மனுஷன்னு அப்படின்னு சொல்லத்தான் போகிறாங்க. அவ்வளோதானே. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட் இட். இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் நீங்கள் கொண்டாடுவதற்கு தான். தேவையில்லாமல் முன்னெடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் உங்களை நீங்கள் வதைத்து கொண்டு மற்றவர்களை வதைப்பது அல்ல வாழ்க்கை. லைஃப் இஸ் அ பிளஸிங், கவுண்ட் எவ்ரி அதர் டே, எவ்ரி டே இஸ் அ பிளஸிங். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அதை நீங்கள் கொண்டாட அனுபவிப்பதற்கு தான். எங்கே சார் கொண்டாட முடியுது? நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் நிம்மதியை கெடுத்து விட்றாங்க சார். நாம் நல்லா இருக்க நினச்சாலும் இந்தா ஒரு ஃபோனை போட்டால் என் நிம்மதியே போச்சு சார். இவங்கெல்லாம் அடிக்கடி நிறைய பேர் இங்கிட்டலாம் ஃபோன் வருதாட்டு, இந்த 2 ரோவில் ஏகப்பட்ட ஃபோன் போட்டுருக்கு. இவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பேர் நான் எனர்ஜி ராபர்ஸ்னு சொல்கிறான். உங்கள் எனர்ஜியை, சக்தியை, திறனை திருடுகிறவர்கள். அவங்களோட சேராதீங்க. சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியே உங்களை காண்டேத்துவாங்க. எப்படி இருந்த நீ, எனக்கே உன்னை பார்க்கல மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. நாம் அன்னைக்கு தான் காலையில் இருந்துச்சு புதுசாக ஷூவெல்லாம் வாங்கி வாக்கிங் போயிட்டு ஃப்ரெஷ் ஏரை நான் பீஸ் பண்ணிக்க பாசிட்டிவாக திங்க் பண்ணோம். நேற்று நைட்டு கோபிநாத் பேசுனது நான் வீடியோவில் கேட்டேன், இனிமேல் ஓஹோன்னு வரணும் அப்படிங்கிற வாக்கிங் போயிடலாம். 6:30 மணிக்கே போன போட்டுருவான். மாப்பிள்ளை எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? வாக்கிங் போயிட்டுருக்கேன். வாக்கிங் போய் ஆமாம் மாப்பிள்ளை நீ வாக்கிங்லாம் அவசியமாக போகணும், ஏன்னா சுகர் வேறு உனக்கு அதிகமாகிருச்சு. நான் வாக்கிங் போகிறது சுகந்தமான காற்றை அனுபவிப்பதற்காக. ஏன் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம மேலே திரு மாமா இல்லை, ஆமாம் நம்ம மாடி வீட்டில் குடியிருந்தார், ஆமாம் சுகர் ஏறி காலை எடுத்துட்டாங்கடா. காலையில் வாக்கிங் போகிறவன்ட்ட காலை எடுத்துட்டாங்க. இப்போ இவன் நம்மளை நல்லா இருங்கிறானா இல்லை இவன் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு காலையில் அலாரம் வச்சு ஃபோன் அடிக்கிறானா. சில கேரக்டர் சுற்றி வளைச்சி உங்களுக்கு அந்த இடத்துக்கு தான் வருவாங்க. சில கேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சுற்றி வளைச்சி அந்த இடத்துக்கு தான் வருவாங்க. ஏதோ ஒரு வகையில் என்ன சொன்னினால் இவருடைய மனம் கோணும் என்று அவர்களுக்கு தெரியும். அதை ரொம்ப அழகாவோ சூதிங்காவோ இல்லை ஹார்டாவோ எப்படியோ சுற்றி அந்த இடத்துக்கு வர்றான்ல, அவனை முதல்ல விளக்குங்க. அவன் தான் உங்கள் எனர்ஜி ராபர். உங்களுடைய ஆற்றலை திருடுகிறவர்கள் அவர்கள் தான். அந்த ஆற்றலை திருடுகிற மனிதர்களிருந்து தூரம் இருங்கள். அந்த டாக்ஸிக் பீப்புள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே போக போக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த உலகம் பற்றி தெளிவாக புரிய ஆரம்பிச்சாங்க. ஆனால் நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, நம்மளை அன்பு செலுத்த 1000 பேர் இருப்பான், அவ்வளோ பேர் பிரியமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம குறை சொல்கிறதுக்கு நான் ஒரு அந்த ராபர் இருக்கான் பாருங்க, அவனை பற்றியே தான் யோசிப்போம். இந்த மைண்ட் அவனை பற்றியே தான் யோசிப்போம். ஒரு வெளியூருக்கு போயிட்டு வந்தால் கூட மற்றவங்களுக்கு பரிசு வாங்குற பற்றிலாம் யோசிக்க மாட்டீங்க. அந்த ஆளுக்கு வாங்கிட்டு போனால் அவன் ஏதாவது சொல்லி போடுவான், அவன் உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்லையா. ஒதுக்கி வைங்களேன், என்ன ஆக போகுது, நான் சொன்னதானே நடக்கும், எல்லாம் பண்ணிட்டு ஒரு நாள் செத்து போயிடுவான், அவ்வளோதான். அந்த ஆள் அன்றைக்கி அதான் சொல்ல போகிறான், நல்ல மனுஷன் செத்து போயிட்டான். ஒருவேளை அந்த ஆள் முந்திக்கிட்டானா, நாம அவன் ஜாவில் போய் நல்ல மனுஷன் செத்து போயிட்டான், இவனை தான் முந்தானத்து நைட்டு வரைக்கும் திட்டான், இவனுக்குலாம் ஒரு சாவு வராதா அப்படின்னு சொன்னால் கூட அன்றைக்கி தான் அதுன்னு சொல்ல போகிறோம். கான்சென்ட்ரேட் ஆன் பீப்புள் those who love you. Concentrate and attach with the people those who give you a positive vibes. இந்த வாழ்க்கை அற்புதமானது என்று உங்களிடம் பேசுகிற மனிதர்களோடு சேர்ந்திருங்கள். அவர்கள் தரக்கூடிய ஆற்றலோடு உங்கள் ஆற்றலை சேர்த்துக் கொள்ளுங்கள். மாறாக உங்கள் ஆற்றலை திருடுகிற மனிதர்களோடு நீங்கள் தொடர்ந்து சேருகிற போது உங்கள் மனசு சோர்வடைகிறது. உங்களுடைய வாழ்வின் சாரம் என்பது உங்களுடைய மனசு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிற பொறுத்து தான், அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான். எல்லா வேலையும் பார்க்குறோம், சில பேர் ஜெயிக்கிறான். எல்லா வேலையும் பார்த்து நான் ஏன் ஜெயிக்கலை, 2 பேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், அவருடைய மனசு மகிழ்ச்சியாக இருக்குது, மனசு ஆற்றலோடு இருக்குது, நம்ம மனசு தோய்வடைகிறது. இந்த மனசை நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் பணி செய்யக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர்லாம் பயன்படுத்தக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 GB இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஒரு 200 GB நீங்கள் ஃப்ரீயாக வைப்பீங்க. அப்போ தான் அந்த கம்ப்யூட்டருடைய ப்ராசஸர் ஒழுங்காக நடக்கும். அப்படி தான் நம்ம மனசும் தேவையில்லாத உள்ளே வச்சுருக்கக்கூடாது. எப்போ தேவையில்லாதான் தூக்கி போட்டிங்களோ ஆட்டோமேட்டிக்காக தேவையானதை ஏற்றுறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஏற்கனவே இந்த குப்பை தொட்டி முழுக்க ரொம்ப கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், தேவையானது எப்படி போட்டு வைக்க முடியும்? இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான வேலை அடுத்தவன் குப்பையை நம்ம மேலே கொட்ட விடாமல் பார்த்துக்கிறது தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம குப்பையை எக்கச்சக்கமாக இருக்குது. இல்லை ஊராம்ட்டு குப்பையெல்லாம் வாங்கி சேர்க்கல, என்ன கிளுகிழுப்பு வேண்டி கிடக்கிறது. ஏற்று விட்டு பையனும் மாடி வீட்டு பொண்ணும் இப்போ ஒன்றா பைக்கில் போனதை இப்போ பார்த்தது வழியாக இப்போ உங்களுக்கு என்ன நடந்துருச்சு, அது வரலாற்று முக்கியத்துவம் மிக்கதா? சந்தோஷமாக பாருங்கள், அழகாக போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே முடிஞ்சு போச்சு, என்னப்போ ஹாப்பியாக இருக்கணும். நான் 2 விதமான நண்பர்களை சில பேரை பார்த்துருக்கேன். ஒரு பைக்கில் ஒரு கணவனும் மனைவியும் போகிறப்ப அவர் காதுக்கு பக்கத்தில் போய் அவ்வளோ காதலோடு பேசுகிற ஒரு பெண்ணை பார்க்கலாம். அவர் 2 பேர் 2 மாதிரி பார்ப்போம். அவன் காதோடு பக்கத்தில் போய் அவ்வளோ நாசுக்காக அழகாக அவனுக்கு மட்டும் கேட்கும்படியாக அந்த இறைச்சலுக்கு நடுவில் கூட அவள் பேசுவாள். அவள் என்ன பேசுவான்னு அவனுக்கு புரியும். இந்த பக்கம் ஒருத்தன் பைக்கில் போகிறான், இந்த பைக்கில் ஒருத்தன் போகிறான், இந்த பக்கம் போகிறேன் சனியனுங்க அப்படின்ட்டு போகிறான், இந்த பக்கம் பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல அப்படின்ட்டு போகிறான். நீங்கள் அவன் என்ன பண்ணாங்கிறது அடுத்த விஷயம். சத்தியமாக இவன் நிம்மதியாக இருப்பான்.
பார்க்கவே ஆசையாக இருக்குல்லங்கிறவனுக்கு வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். சனியேங்கிறவனுக்கு பார்க்குற எல்லாமே சனியனா தெரியும். ஏன்னா நீ சனியே. இங்கே விஷயம் வெளியில் வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் மனது எப்படி கண்டிஷன் செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படி தான் இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தான். உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய இந்த ஊர் அப்படியே தான் இருக்குது, நிலம் அப்படியே தான் இருக்குது, ரோடு அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் பார்க்குற விதம் மாறுகிறது. ஒருவன் அதை பாதுகாப்பாக பார்க்கிறான், ஒருவன் பாதுகாப்பற்றதாக பார்க்கிறான், ஒருத்தன் வாய்ப்பாக பார்க்கிறான், ஒருத்தன் இழப்பாக பார்க்கிறான். நொடிக்கு நொடி உணர்வு மனதனுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை நம்ம கன்சிடர் பண்ணுறதே இல்லை.